பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஏன் இயேசுவை 3 முறை மறுதலித்தான் என்பதை பார்க்கலாம். யோவான் 13:38 பேதுருவிடம் இயேசு இவ்வாறு சொல்கிறார், எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். வேதத்தில் 3 என்ற எண் பெரும்பாலும் முழுமையை குறிப்பிடுகிறது. உதாரணமாக திருத்துவம் இயேசு கல்லறையில் 3 நாட்கள் இருந்தது. ஆகையால் பேதுருவின் மறுப்பு தற்செயலானதோ அல்லது கன நேரமானதோ அல்ல, அது பேதுருவின் பயம் மற்றும் தோல்வியின் முழு வெளிப்பாடு என்பதை இந்த எண் 3 வெளிப்படுத்துகிறது. சரியான எண்ணிக்கையான எண் 3 இயேசுவின் தீர்க்க தரிசனத்தின் துல்லியத்தை அடிக்கோலிட்டு காட்டுகிறது. இது இயேசுவின் தெய்வீக அறிவையும் பேதுருவின் மனித பலவீனத்தையும் காட்டுகிறது. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தாலும், முதலாவது வேலைக்கார பெண்ணிடம் மறுதலித்தார், 2வது பார்வையாளரிடம் மறுதலித்தார், 3வது குழுவாக இருக்கிற ஜனங்களிடம் அவர்களை சபித்து மறுதலித்தார். அப்பொழுது இயேசு முன்னேறித்தபடியே சேவல் கூவியது. பேதுரு மனம் கசந்து அழுதான். தேவனுடைய நேரத்தை சுட்டி காட்டவே சேவல் கூவது குறிப்பிடப்படுகிறது. பேதுருவோட கண்ணீர் புதுப்பித்தலுக்கு வழிநடத்தும் அவரது உண்மையான மனம் திரும்புதலையும் காட்டுகிறது. பேதுரு இயேசுவை உண்மையிலே நேசித்தான், ஆனால் தனது சொந்த பலத்தை மிகவும் நம்பினான். அவனது வீழ்ச்சி பயம், பெருமை மற்றும் தேவனுடைய பலத்தை விட தன்னைத்தானே சார்ந்திருக்க முயற்சித்ததால் வந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு பேதுருவிடம் நீ நேசிக்கிறாயா என்று 3 முறை கேட்டதன் மூலம் பேதுருவை மீட்டெடுக்கிறாரு. பேதுரு ஒவ்வொரு முறையும் தன் அன்பை உறுதிப்படுத்துகிறான். இயேசு ஒவ்வொரு முறையும் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்கிறார். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இயேசு பேதுருவை எத்தனை முறை மறுதலித்தாரோ அத்தனை முறை அவரை முழுமையாகவும் தனிப்பட்ட முறையில் மீட்டெடுக்கிறார். பேதுரு மறுதலிப்பான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பேதுருடைய விசுவாசத்திற்காக இயேசு ஜெபித்தார். அன்பால் அவரை மீட்டெடுத்தார். பேதுரு மறுதலித்ததால் இயேசு அவரை தோல்வியை தாண்டி நிராகரிக்கவில்லை. தேவாலயத்தின் உண்மை உள்ள தலைவராக பேதுருவின் எதிர்காலத்தை அவர் தோல்வியை தாண்டி இயேசு பார்த்தார். இயேசு தம்முடைய சபையை வழிநடத்த உடைந்த மக்களை மீட்டெடுக்கிறார், குணமாக்குகிறார், பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தேவனுடைய கிருபை நம்முடைய மோசமான தவறுகளை விட பெரியது. ஆமென்.